அங்கிள் சினிமா பார்க்கறதுல என்னங்க அங்கிள் தப்பு? நம்ம ஒன்றும் அவ்வளோ இம்மெச்சூர்ட் இல்லையே. நல்லது எடுத்துகிட்டு கெட்டது விட்டுலாமே அங்கிள், அது என்ன தப்பு இருக்குது? அங்கிள் இப்போது டாக்குமெண்ட்ரி ஃபிலிமெல்லாம் எடுக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கலாம் இல்லை, அதில் எந்த தப்பு இல்லை. அங்கிள் இங்கே 2 பேர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது அங்கிள். ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் விஷன் ப்ரோ புது புது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து சினிமேட்டிக்கலாம். ஸோ அதை அனுபவிக்கணுன்றாங்க வாலிபர் பசங்க. ஸோ அது வரப்போகிற டெக்னாலஜிக்கு ஓகே தானே அங்கிள். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். கேள்வி: கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகள் சினிமா பார்க்கலாமா? இதுதான் நம்ம கேள்வி கேட்க வந்திருக்காங்க. வாருங்கள் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக. அங்கிள் ரசிக்கப்பட்டதுக்கு முன்னாடி நீங்கள் படம்லாம் பார்த்துட்ருக்கீங்க அங்கிள். ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி அதை விட முடிஞ்சிச்சு அங்கிள்? உங்களுடைய சாட்சியை சொல்லுங்கள் அங்கிள். 1991 கேப்டன் பிரபாகரன், அதுதான் என்னுடைய கடைசி ஃபிலிம். அந்த நேரத்தில் தான் ஆண்டவரை நான் ஏற்றுக்கினேன். அப்போது ஹை ஸ்கூல் படிக்கிறேன். நான் யாரும் என்னை பார்த்து சினிமாவுக்கு போகக்கூடாது என்று யாருமே சொல்லலை. நான் பெற்ற ரட்சிப்பு, அதிலிருந்தே எனக்கு அது மேலே ஒரு கசப்பு, ஒரு வேதனை உண்டாச்சு. ஒரு சமாதானம் இல்லை எனக்கு. அது பாவம்னு எனக்குள்ளவே ஒரு உணர்வு வருது. அதனால தான் ஆட்டோமேட்டிக்காக யாரும் சொல்லி நான் விடலை. எனக்குள்ளாக ஒரு வெறுப்பு வந்து அந்த ரட்சிப்பு என்னை அது போல் செஞ்சிச்சு. அதை தான் நான் சொல்ல முடியும். அந்த ரட்சிப்பு தான் என்னை அப்படியாக காத்து கொள்ள வச்சுச்சு என்னோடய வாலிப பிரயாணத்தில் சினிமா பார்க்காம. ஏனென்றால் எனக்கு ரஜினிகாந்த் என்றால் உயிர். ஃபஸ்ட்டு டிக்கெட் நான் தான் வாங்கணும்னு பிரயாசப்படுவேன். இரவும் பார்க்கலாம், அவர் ஞாபகம் தான் இருக்கும். அடுத்தது விஜயகாந்த் பிடிக்கும். சினிமா பாடல்கள் எஸ்பிபி, இதில் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டே இருந்தேன். பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னா கூட எனக்கு எஸ்பிபியினுடைய பாடல் அந்த புத்தகம் அப்போல்லாம் இருக்கும், அது இருக்கும். பாடம் படிக்கிறேன்னா இல்லையோ பாட்டை கேட்டுட்டு போகிறது. இந்த மண்ணில் இந்த காதல் ஒரு பாட்டு ஒன்று மூச்சு விடாமல் பாடினாருன்னுட்டு, அவர் மூச்சு விட்டு தான் பாடியிருக்காரு. ஆனால் நான் மூச்சு விடாமல் பாடிட்டாங்க. அந்தளவு எனக்கு ஒரு பைத்தியம் போல் இருந்தது சினிமா மேலே. நான் பெற்ற ரட்சிப்பு தான் அதிலிருந்து என்னை காப்பாற்றினது. அதுதான் நான் சொல்ல முடியும். அங்கிள் இப்போ இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அது பார்க்குறதுல எந்த தப்பு இல்லை அங்கிள்? ஓகே மனோஜ், சில டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து எந்த ஃபேப்ரிகேட் பண்ணாமல் எடுக்கிறதில்ல நம்ம சவுத் இந்தியாவில். அதுதான் பிரச்சனை. ஃபிலிம்னு வரும்போதுவே ஏதாச்சும் ஒரு திணிப்புகள் அதில் இருக்க தான் செய்யுது. ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்தாலும் உடனே அதில் ஒரு பாடலை வந்து திணிப்பாங்க. ஒரு முறை நான் 10th ஸ்டாண்டர்ட் படிப்பேன். அப்போது ஒரு டைரக்டரை வந்து இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் நடந்த சம்பவத்தை தான் சினிமாவில் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு தேவையில்லாத சில காட்சிகளெல்லாம் நீங்கள் அதில் திணிக்கிறீங்களே அப்படின் போதோ அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, அப்படி செய்யாமல் ஃபிலிம் எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் ஃபேப்ரிகேட் பண்ணுறீங்களே, நீங்களே ஒரு ஜோடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அதுதான் ஃபிலிம்ன்றார், அதுதான் நடிப்புன்றார் அவர். அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாலிபர்கள் ஜனங்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை நாங்கள் கொடுக்குறோம். அதற்கு அவர் சொன்ன பதில் ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள் ஃபிலிம் எடுக்கிறதே ஒரு தியாகத்தில் எடுக்கலை, கமர்ஷியலுக்காக தான் எடுக்கிறோம். அவ்வளோ பணத்தை போடுறோன்னா அந்த பணத்தை நாங்கள் எடுக்கணும். அப்போ ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கொடுக்குறோம். இப்போ சவுத் இண்டியன் மூவியில் எனக்கு தெரிஞ்சு, அக்கார்டிங் டு மை லிட்டில் நாலேஜ், டாக்குமெண்ட்ரி வந்து அப்படியே எடுக்கிறதில்ல, ஃபேப்ரிகேட் பண்ணாமல் எடுக்கிறதில்ல. ஃபேப்ரிகேஷன் அதில் இருக்குது. சில ஆபாசமான காட்சிகள்லாம் அதில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் கிறிஸ்தவர்கள் கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட்ரி சில இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், ரியல் டாக்குமெண்ட்ரி சில விஷயத்தை குறித்து, அது என்றைக்குமே பார்க்க வேண்டாம்னு நான் சொல்கிறதில்ல. சிலது இந்த ஹிஸ்ட்ரி சேனல்லாம் பாருங்கள், அதில் சிலது எடுப்பாங்க டாக்குமெண்ட்ரி நடந்த சம்பவங்கள், அது ஓகே. ஆனால் இதில் சில ஃபேப்ரிகேட், உண்மையிலேயே 100% டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதில்ல. அங்கே தான் பிரச்சனை. பதில் கிடைச்சதா? கிடைச்சது அங்கிள். அங்கிள் சினிமா பார்க்குறதுல என்னங்க அங்கிள் தப்பு? ஏன்னா நம்ம ஒன்றும் அவ்வளோ ஒரு இம்மெச்சூர்ட் பர்சன் இல்லைல்ல அங்கிள். ஸோ நல்லது எது கெட்டது எதுன்னு எடுத்துக்கலாம்ல. நல்லதே எடுத்துக்கலாம், கெட்டதை விட்டுடலாம், அதில் என்ன தப்பு இருக்குது? சரிங்க அபிஷேக், இது அண்ணாவா அல்லது பெரியாரான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ வேறு கான்டெக்ட் சொல்கிறாங்க. அவங்க ஒரு தட்டில் சாப்பாடு வச்சுட்டு அதில் வந்து கோழியினுடைய சில கழிவு அதையும் வச்சுட்டு நல்லதெல்லாம் சாப்பிட்டுடுங்க, கெட்டதை தள்ளிடுங்கன்னா நமக்கு அது அருவருப்பாக தானே இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஸோ அதுதான் நாங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறோம். எப்போ பாருங்கள், எஸ்பெஷலி சவுத் இண்டியன் மூவியில் நம்மலாம் இங்கே இருக்கிறோம். நான் பார்த்த வரையிலும் மூவியில் 3 காரியங்கள் முக்கியமாக இருக்கும். ஒன்று சண்டை காட்சிகள், இன்னொன்று ஆபாச காட்சிகள், மூன்றாவது காதல் காட்சிகள். இதனோட பிரச்சனை என்ன சொல்கிற மாதிரிங்க,
நாம் வந்து லோயர் மிடில் கிளாஸ் ஜனங்க வாழ்கிற இடத்துல தான் நாமளும் வாழ்கிறோம். நாமளும் அது போல தான், நம்ம பணக்காரர் இல்லை. முதலாவது இந்த சண்டை காட்சிகள் நீங்கள் பார்க்கும்பொழுது சில நியூஸுங்களில் நான் கேட்டுருக்கேன், சினிமா பார்த்துட்டு வந்து அதனுடைய ஒரு தாக்குதல்னால அநேக கொலைகள் நடந்திருக்கு, அநேக சண்டைகள் நடந்திருக்கு, வெட்டி கொன்று இருக்கிறார்கள். இதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அடுத்தது, எல்லா சினிமாலேயும் காதல் காட்சி இருக்கும். நம்ம வாழ்கிற இடத்துல 10th படிக்கிற பிள்ளை, 2nd PUC போகிற பிள்ளை காதல் ஈடுபட்டு கடைசியில் அவங்க திருமணமாகாத வயசில் என்ன பண்ணுறாங்க, திருமணம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண்ணு கை குழந்தையோட சின்ன பிள்ளை, ஒரு 19-20 வயசுக்குள்ளே இருக்கும். அதுக்கு அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டு இருக்கு, வீட்டுக்கு வா, பச்சை குழந்தை இருக்குது, உன்னை நம்பி வந்தனே, நீ இன்னும் வீட்டுக்கு வராது இருக்கேன்னு. அந்த பெண்ணை நடு ரோட்டில் அடிக்க போகிறான். காரணம் என்னென்னா, காதல் பண்ணி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு லாயர் எப்படியா சொல்கிறாங்க, இதுவரையில் கண்டு இல்லாத அளவுக்கு டைவர்ஸ் இப்போ தான் காணப்படுகிறது. அதுவும் யார் டைவர்ஸ்க்கு வருதுன்னு அதிகபட்சம் அரேஞ்ச் மேரேஜில், லவ் மேரேஜ். அந்த மாதிரி சொல்லும்போது சொல்கிறாங்க, பெரிய ஆச்சரியம் என்னவென்னா, அந்த பையன் டைவர்ஸ்க்கு வராங்க பாருங்கள், டைவர்ஸ்க்கு வரும்போதுவே இன்னொரு பெண்ணோட கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கு, அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வரானா. இந்த பெண்ணு கூட டைவர்ஸ்க்கு வரும்போது இன்னொருவரோட கூட கனெக்ஷன் அவங்களுக்கு கொண்டு வராங்களாம். அந்த அளவு காணப்படுகிறது. அப்போது அறியாத வயசில் இந்த சினிமாவில் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி காதல் அப்படி இப்படின்னு விழும்போது, படிப்பு போகுது, வாழ்க்கை போகுது, அவங்க சின்ன வயசில் இவன் தான் நான் எனக்கு ஹீரோன்னு நினச்சிடுறாங்க. ஏன்னா எதை நம்ம பார்க்குறோமோ அதை தான் நம்ம செய்ய முடியாது, தூண்டுகிறோம். அதுதான் பைபிள் சொல்லுது, உள்ளத்தின் நிறைவால் வாய் பேசுது. அதுதான் பைபிள் சொல்லுது. கண்கள் தான் நம்ம சரீரம் முழுத்துக்கும் எப்படி இருக்குது, வெளிச்சமாக இருக்குது. அப்போ என்ன பார்க்குறியோ அதை தான் யோசிக்கிறேன், என்ன யோசிக்கிறியோ அதுதான் செய்யணும்னு தோண்டுது. கண்ணு தான் மெயின் நமக்கு. அதனால் பார்க்குறதுனால அநேக பிள்ளைகள் கெட்டு போய் அவங்கள கேளுங்க, ஏமா இப்படி பண்ணேன் என்னன்பதோ, அந்த சினிமா பார்த்து நான் கெட்டு போனேன். வாழ்க்கை அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் ரியல் வாழ்க்கை அப்படி இல்லை. அப்போ இந்த பிள்ளைங்க திருமணமாகி அவனோட ஒரு 3-4 வருஷம் வாழ்ந்த பிறகு தான் உண்மையிலே தெரியுது, இவன் எனக்கு சூட்டபிளான கணவன் இல்லை, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, அவனும் அப்படி தான் நினைக்கிறான். அப்போ வந்து இவங்க மனநிலை வேறு பக்கமாக திரும்புது. இப்படி தான் அநேகர் கெட்டு குட்டி சவராக்கின்னு இருக்காங்க. காரணம் என்ன? இதில் காட்டுற காதல் காட்சிகள். அவங்க பாருங்கள், காதல் தெய்வீகமானதுன்றாங்க. அவங்க சொல்லிட்டு போட்டோம், நமக்கு பிரச்சனை இல்லை. பைபிள் ஒத்துக்குதா? அது பைபிள் தெளிவாக சொல்லுது, நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனும் என்ன பண்ணாத, நம்பாதான் தான் பைபிள் சொல்லுது. நீ எல்லார்ட்டையும் அன்பாரு, ஆனால் இது போல் ஒரு காதல் அன்பெல்லாம் பைபிள் ஏற்றுக்கொள்கிறது இல்லை, எந்த இடத்துல ஏற்றுக்கிறது இல்லை. உதாரணத்திற்கு யாக்கோப் காதல் பண்ணான், முதலாவது செத்து போனது அந்த மனைவி தான், 4 பேரில். அடுத்தது சிம்சோன் காதல் பண்ணான், அந்த மேரேஜ் சஸ்டைன் ஆச்சா? இல்லை. ஸோ இந்த சவுத் இண்டியன் மூவியில் அதெல்லாம் இருக்குது. அதனால் அதை பார்க்குறவங்கள நான் குறை சொல்ல, கிறிஸ்துவங்க பார்க்கக்கூடாதுன்ற அது ஏற்புடையதில்லை. அடுத்தது காமமான காட்சிங்க. நல்லது எடுத்துட்டு கெட்டது விட்டுடலான்னு சொல்கிற அபிஷேக். ஊட்டியில் வந்து ஒரு சின்ன கான்ஃபரன்ஸ், அப்போ வந்து பாஸ்டர்ங்கெல்லாம் கூடி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அந்த கான்ஃபரன்ஸ் போயிருக்கோம். அதுக்கப்புறம் பாஸ்டர் கூடி பேசும்போது இந்த பேச்சு வருது, அப்போ சினிமா பார்க்கலாம் தானே, என்ன தப்பு, நல்லது பார்த்து கெட்டது விட்டுடலாம். அப்போ எனக்கு அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ ஒரு 65 வயதுள்ள ஒரு ஃபாதர் இதை சொல்லிருக்கார். அப்போ தான் அவரை நான் கேட்டேன் பார்த்து, ஃபாதர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிலிம்லேயும் ஆபாசமான நடனம் இருக்குது, அதுபோல் காட்சிகள் இருக்குது. அப்போ ஒரு பெண்ணு அதுபோல் ஆபாசமாக ஆடும்போது உங்கள் வயசுக்கு என்ன தோண்டுது? ஒன்று அருவருப்பாக இருக்கணும், இல்லைன்னா ஆசையாக இருக்கணும். 2ல் எது? ஆசையாக அருவருப்பாக நம்ம தலைக்கீழே போடுறாரு. அப்போ அருவருப்பாக இருந்தால் ஏன் பார்க்குறேன்? அப்போ ஆசையாக இருந்தால் அது இச்சை தானே. உங்களுக்கு விளங்குதான் பாருங்கள் மனோஜ், நம்ம சரீரம் எப்போவுமே பாவத்தோடு போராடிட்டு இருக்குது. பாவத்துக்கு நம்ம சரீரம் ரொம்ப ஈஸியாக அக்சஸ் ஆகிடும். அதனால தான் பவுல் எழுதுகிறாரு, நன்மை செய்ய எனக்கு ஆசை உண்டு, ஆனால் நன்மையோ இடத்தில் வாசமாக இல்லை. நிர்பந்தமான மனுஷன் நான், ரிச் மேன் தட் ஐ எம், who can deliver me from this body of deathன்னு எழுதுகிறார். அப்படி இருக்கும்போது பாவத்தோட எல்லா மனுஷனுக்கும் போராட்டம் இருக்குது. அப்போ இது வந்து நமக்கு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி ஆகுது, நம்ம பரிசுத்த வாழ்க்கை கெடுக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு பெண்ணு ஆபாசமாக ஆடும்போதோ என்ன ஆகுது மனநிலை? நீங்கள் வாலிபன் தானடா, அதனால் உங்களுக்கு கேட்குறேன், உங்கள் மனநிலை என்ன ஆகுது? அவங்க ரொம்ப உத்தம புத்திர மாதிரி சொல்கிறீங்க, அருவா இருக்கிறேன். அப்போ ஏன் பார்க்குறேன்? ஏதோ ஒன்று பாவத்துக்கு தூண்டுதுல மனசு. உண்மை தானே நான் சொல்கிறது? பாவம் தானே அது. அப்போ எப்படி ஒரு கிறிஸ்தவம் செய்யலாம்? இயேசு சாமி அதை செய்வாரா? இருந்திருந்தா பவுல் அதை செஞ்சுருப்பாரா? வாங்க சினிமாவுக்கு போகலாம், அந்த தலைவிருது போட்டுக்குதுன்னு. பின்ன என்ன? ஆபாசம், சண்டை, காதல், இது மாதிரி ஆபாசம். கடைசியில்
அந்த ஃபாதர் தலைகீழ போட்டார். அதான் நான் சொன்னேன், ஃபாதர் மாம்சத்தோடு நம்ம போராடிட்டு இருக்கோம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கடைசியில் எல்லா பாஸ்டர்களும் ஒத்துக்கினாங்க, உண்மைதான் பாஸ்டர், பார்க்க தான் கூடாதுன்னு. புரியுதா அபிஷேக்? இதில் எது நல்லது எடுத்துகிட்டு நல்லது எடுத்து போடுவேன் நீ. இப்போ இருக்கிற வாலிபர்கள் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் வந்து புது புது விஷன் ப்ரோலாம் வந்துச்சுங்க. ஸோ புது புது டெக்னாலஜிலாம் வருதுங்க உள்ளே. ஸோ நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு கேட்குறதோட ஒரு பிக்சரோட பார்க்குறது வந்து ஒரு நல்ல அனுபவம் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸான வேர்ல்டில் படிக்கிறாங்க, ப்ரெஷர் ஒன்று, இன்னொன்று வேலைக்கு போகிறாங்க. அதில் அவங்க சொல்கிறது என்னென்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக ஒரு 3 hours ஒரு ஃபேமிலியோட அப்படியே போயிட்டு வரோம். ஸோ இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சில பேர் மனப்பான்மை இருக்குது. செக்குலர் பீப்புள் இதை சொல்கிறாங்க, நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. கிறிஸ்தவங்கிட்ட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நன்றாக கவனிங்க ஜோர்டன். இப்போ இந்த டெக்னாலஜி வேண்டான்னு சொல்லலை, பிற்போக்குவாதி கிடையாது நம்ம, அல்லது பழமைவாதி நம்ம கிடையாது. டெக்னாலஜி தவறு, டிவி தப்பு, டிவி பிசாசு, இது போலலாம் போதிக்கலை. எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, இதில் எதை பார்க்கக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கணும். நம்ம சில டாக்குமெண்ட்ரி, நம்ம படிப்புக்கு, நம்ம அறிவுக்கு சில காரியங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், பார்க்குறது தவறு இல்லை. சில சமயத்தில் கேமுங்க, கிரிக்கெட் மேட்ச், ஃபுட்பால், இது போல் காரியங்கள் பார்க்குறதுல தவறு இல்லை. சில இந்த அனிமல் சேனல்லாம் இருக்குல்ல, ஜியோகிராஃபிக் சேனல், ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் பார்க்குறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அப்போ எது நம்ம வாழ்க்கைக்கு ஏற்றது, படிப்புக்கு, அறிவுக்கு, நியூஸ், இதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. ஒரு காலத்தில் ஈவன் எங்கள் அம்மாவே டிவியை பார்க்கவே மாட்டாங்க, அப்படி போட்டால் கூட வேறு பக்கம் திரும்பிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக இருக்கலாம் நான் சொல்லலை. மம்மி நியூஸை பாருமானா கூட அம்மா பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருப்பாங்க, அப்படி இருக்கு நான் சொல்லலை. அப்போ எதெல்லாம் நமக்கு நன்மையை அதை பார்க்கலாம். சினிமா போது இவ்வளோ பிரச்சனை இருக்குது தம்பி. காமம், காதல், சண்டை காட்சி இல்லாமல் என்ன இருக்குது? இது 3லேயும் பிரச்சனை இருக்கு. பாதிக்கப்பட்டு இருக்காங்களே, சின்ன பிள்ளைங்க பாதிப்புக்குள்ளாக மாறிக்கொண்டு இருக்கிறாங்களே, இது 3 காரியத்தை நான் சொன்னேனே, அதுதான் பிரச்சனை. இது தவிர்த்துருங்க. இது தவிர்த்துட்டு நீங்கள் நன்மைக்கு எதுவான நிறைய காரியங்கள் இருக்குது மீடியாவில், அதை பாருங்கள், ஒரு பிரச்சனை கிடையாது. டைமை வேஸ்ட் பண்ணாமல் அதை பாருங்கள், அவ்வளோதான். அதுவும் மீடியானே இருந்துடக்கூடாது. நம்ம டைமை சாப்பிட்டுடும். வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. சில என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தேவைப்பட்டால் சில நல்ல காரியங்களை பார்க்கணும். அதை பாஸ்டருங்க சொல்லி தரோம், பேரண்ட்ஸுங்களும் சொல்ல முடியாது, நம்ம சொல்கிறோம். அது தவிர தேவையில்லாத சினிமா கதெல்லாம் அவ்வளோ ஏற்புடையதல்ல. அங்கே இப்போ இந்த சினிமா பாடலாம் கேட்குறது, இன்னொன்று இப்போ சர்ச்சில் பாடுறதுக்கெல்லாம் அவங்கள ஆரம்பிச்சிட்டுருக்காங்க. சர்ச்சில் ஜனங்கள்லாம் சேர்ந்து பாடுறாங்களா? சர்ச்சில் பாஸ்ட்டு ஜனங்க எல்லாருமே சேர்ந்து பாடுறாங்க. பாஸ்ட்டு அது குறித்து இதை பாடினார்னா அந்த விசுவாசிங்களது அவ்வளோதான், முடிஞ்சு போன கதை தான். பரலோகமேன்னு சொன்னமே தான் அவன் நிலமை. தம்பி, சினிமா சம்மந்தப்பட்ட பாடலாக இருக்கட்டும், ஜோக்காக இருக்கட்டும், மற்ற எதுவுமே அது சம்மந்தப்பட்டது வேண்டான்றேன். தட்டில் இருக்கிற சோறு கதை தான் அது, அந்த கழுவி கதை தான் அது. கூடுதலாக பாடல்கள் ஒன்று ஒரு ஆணை வர்ணிக்கும், இல்லைன்னா ஒரு பெண்ணை வர்ணிக்கும். தேவ பிரசன்னம் அதில் இருக்கிறதில்ல. நாம் வர்ணித்து உயர்த்த வேண்டிய ஒருவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரே சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவர். அதனால தான் சந்தோஷமாக இருக்கிறவன் சினிமா பாட்டை பாட கடவன், அப்படி இல்லை. சந்தோஷமாக இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். யாரை உயர்த்தி பாடணும்? கர்த்தரை உயர்த்தணும், மனுஷனையும் இல்லை. அதனால் சினிமா சம்மந்தப்பட்ட ஜோக்காக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், அதை தவிர்க்கிறது நல்லது. ஜீசஸ் பியூட்டிஃபுல்லாக ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள், உன்னுடைய கை உனக்கு இடரலாக இருந்தால் அதை ஒன்று வெட்டி போடு. நீ 2 கையாய் நரகத்தில் போய் சாவறதை விட ஒத்த கையாக பரலோகத்துக்கு போகிறது நல்லதுன்னு. அப்போ உன் வாழ்க்கையை கெடுக்கிற அந்த சினிமாவை தவிர்த்து போடு. மற்றது எவ்வளோ நல்லது இருக்குது மீடியாவில், வாழ்க்கையில் உயரக்கூடிய அநேக காரியங்கள் இருக்குது, அதை பாரு, அவ்வளோதான். சினிமா எப்போவுமே ஆபத்தானது. ஏன்னா சண்டை காட்சினால் அநேக கொலைகள் நடந்திருக்கு, காதல் காட்சினால வாழ்க்கையே நாசனமாக போயிருக்கு, காமம் காட்சினால் அது தேவ பிள்ளைகளுக்கு அது ஏற்புடையது அல்ல. வேதத்தின் அடிப்படையில் அது பாவம். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாவே அவளோட விபச்சாரம் செய்து ஆயிடுச்சுன்னு பைபிள் சொல்லுது. அப்போ அந்த ஆபாசமான டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தால் கண்ணில் என்ன ஆகுது? அதனால தான் சொல்கிறேன். இது நான் சொல்கிறதுக்கு எனக்கு வேதனையாக இருக்குது. ஏன்னா நீ பெற்ற ரட்சிப்பே உனக்குள்ளே அது மேலே ஒரு கோபமும் எரிச்சலும் உண்டாகும். அந்த ரட்சிப்பே உனக்குள்ளே அப்படி செய்யும். உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே அந்த துக்கத்தையும் அந்த வேதனையும் தருவார்.
இதை தவிர எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டுகளை கீழே நீங்கள் போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். See you next week. God bless you.